பாவ உலகத்திலே பிறந்து வளர்ந்ததுனால நமக்குள்ள அதையெல்லாம் குடிகொண்டிருக்கு. நம்ம சிந்தையில் இருக்கு, நம்ம இருதயத்தில் இருக்கு, நம்ம சரீரத்தில் இருக்கு. ஒவ்வொரு இச்சைகளின் மூலியம் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்துறான். இந்த வார்த்தையெல்லாம் என்னதான் சொல்லுது? மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு இருக்கும்படி சொல்லுது. அது எல்லாம் காட்டுற பாதையெல்லாம் ஜீவனான பாதை, அது சத்தியமான பாதை, அது சமாதானமான பாதை, அது வெற்றியின் பாதை. ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு போய்கிட்டு அப்படின்னு ஒரு பேசிக்காக அவர் எவ்வளோதான் ஆண்டவர் நமக்கு சொன்னாலும் வச்சாலும் கேட்காம விசுவாசத்திலே பலமான வாழ்க்கை, விசுவாசத்திலே தேவன் கிடைக்கிற விசுவாசத்திலே வேரூன்றி நிற்கிற வாழ்க்கை, தேவனுக்குள்ள வேரூன்றி நிலைத்தின்று கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும். நான் எப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்துட்டேன், ஐயோ தப்பே அப்படின்னு சொல்லி அப்போ நம்மளே இப்போ அந்தந்த பொசிஷனில் போய் நின்றுவோமா? நாலாம் புள்ளுதாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை வேளையிலே பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த நல்ல தேவன், வல்ல தேவன் நமக்கு நம்ம கூடயே இருக்கும்படி ஒரு அருமையான உதவியாளரை வைத்திருக்கிறார். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வைத்து, தேவனுடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நாம் நிற்க வைத்து, நடக்க வைத்து, நம்மளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்த இடத்துல பாருங்க, யோவான் ஞானஸ்தானம் சொல்றாரு, அப்பா நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஞானஸ்தானம் இது சாதாரண ஒன்று, ஆனால் இயேசு வரப்போகிறார். அவர் உங்களுக்கு அக்னிமயமாக இந்த பரிசுத்தாவினர் கொடுக்க போகிறார். அப்ப பரிசுத்தாவினர்னா அவர் யார்கிட்ட இருந்து தான் வர்றாரு? இயேசுட்ட இருந்து தான் வர்றாரு. இயேசு தான் கொடுக்குறாரு. ஆகவே இந்த பரிசுத்தாவினர் வேற யாரோ நினைச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவரை இயேசுவே என்ன பண்றாரு? நமக்கு தருகிறார். ஏனென்றால் நமக்கு இவர் தேவை என்பதை இவர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா கலாத்தியர்ல நமக்கு வசனங்கள் அருமையா சொல்லுது. இந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்ப சிலுவையில நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் போக்கப்பட்டது மட்டுமல்லாமல், ஆசீர்வாதம் வந்ததும் அல்லமல்லாமல், இந்த பிதாவின் வாக்குத்தத்தம், ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல சொன்ன பிதாவினுடைய இந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறும்படி இயேசும் செய்து முடித்திருக்கிறார். ஏன் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னா, குறிப்பா அக்னிமயமான ஆவியானவர் ஏன் பொழிந்தரப்படுறாரு, அவரோட தன்மையே அப்படி இருக்குங்கிறது இன்னைக்கு நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அதில் முக்கியத்துவத்தை உணர போகிறோம். அப்படி நீங்கள் உணர்ந்து விட்டு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, ஏன்னா யோவானை தான் நிறைய பேர், யோவான் ஞானஸ்தானம் தான் நிறைய பேர் மெசியாவா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அல்ல, எனக்கு பின்னா ஒருத்தர் வருகிறாரு, அவரோட பாதரட்சியை வாரை கூட நான் அவுக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர் பெரியவர், அவர் உகந்தவர், அவர் என்ன சொல்றது, ஒப்பற்றவர், உன்னதமானவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு. இதை உலகத்தை மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்க போற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு. மேலும் அவர் என்ன செய்வாரு, நான் என்ன ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவர் என்ன ஞானஸ்தானம் கொடுக்க போறாருங்கிறத சொல்லும் போதுதான் இங்க ஆவியானவரை பத்தி சொல்ல வர்றாரு. பாருங்க, யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். இந்தப்படியான ஞானஸ்தானத்தை பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பெந்தேகோஸ்து நாளிலே அன்றைக்கு அவர்கள் மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர் மேல என்ன பண்றாரு, நிரப்புறாரு. இந்த அக்கினி 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 ஏங்க, பொதுவாகவே நமக்கு இந்த ஃபயர், அக்கினியினுடைய தன்மை எல்லாருக்குமே தெரியும். ஒரு பவர்ஃபுல்லானது. அது சீக்கிரமா எல்லாத்தையும் என்ன சொல்றது, அழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், விளக்கு ஏற்றுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆனால் இந்த அக்கினிமயமான ஆவியானவர் ஏன் இந்த தன்மையில இருக்கிறார், நம்ம கூட வந்திருக்கிறாரு அப்படின்னா, இங்கிலீஷ்ல இது அழகா சில இடங்கள்லாம் வருது பாருங்க. டிபிடிங்கிற டிரான்ஸ்லேஷன்ல அவர் பெரியவராக இருப்பாருங்கிறதா சுப்ரீம் அப்படின்லாம் சில இடங்களில் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. குறிப்பா இந்த அராமிக் டெக்ஸ்ட்ல he will baptize you into the spirit of the holy one and in light. இந்த இடத்துல அவரை வெளிச்சமாகவும் காட்டுறாங்க. ஏன்னா அந்த அக்கினியை, நெருப்பை அது வெளிச்சமாக காட்டுறாங்க. A baptism of light or fire would cleanse and change a life. இந்த விதமான அக்கினிமயமான ஞானஸ்தானம்
ஆவியானவரை கொண்டு நம்ம பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஆவியை நமக்குள்ள வரும் பொழுது நம்மளை இந்த மோசமான நாசமான இந்த பாவ உலகத்துல அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய தாக்கங்கள், இது எல்லாம் நம்முடைய இருதயத்துல போய் கிடக்கு, நம்முடைய சிந்தையில போய் கிடக்கு. அதில் எல்லாவற்றையும் வந்து நம்மளை சுத்திகரிக்கிறார். தேவனுக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை கழுவி மாற்றுகிறார். அப்ப என்ன பண்ணுது? கிளீன்ஸ் அண்ட் சேஞ்ச் அவர் லைஃப். நம்மளை தேவனை போல மாற்றும்படியாகவே நமக்குள்ள வந்திருக்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்த கன்னர். அவர்கிட்டத்துல கொஞ்சம் கூட பாவம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இந்த பாவ உலகத்திலேயே பிறந்து வளர்ந்ததுனால நமக்குள்ள அதையெல்லாம் குடிகொண்டிருக்கு. நம்ம சிந்தையில இருக்கு, நம்ம இருதயத்துல இருக்கு, நம்ம சரீரத்துல இருக்கு. ஒவ்வொரு இச்சைகளின் மூலியம் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்துறான். ஆவியானவர் வரும் பொழுது இது எல்லாவற்றையும் நமக்கு சுத்திகரிப்பை ஏற்படுத்தி, ஏற்கனவே பாவ சாபங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்கிற்று. ஆனாலும் இந்த ஃப்ரீ வில்ங்கிற மனிதனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, மறுபடியும் அதை தேடி போய் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அதிலிருந்தும் நம்மளை நிரந்தரமாக கட் பண்ணி இந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொள்ள, எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வல்லமையான அந்த ஆவியானவர், அக்னிமயமான அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு? நம்மை கிளீன் பண்ணி நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றாரு. அண்ட் கிவிங் எ நியூ பவர் டு லிவ் ஃபார் காட். லிஸ்ட் அழகா வருது. அதுக்கடுத்து ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு புதிய பலனை தராரு, வல்லமையை தராரு. எதுக்கு? தேவனுக்காக ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழ. அப்படின்னா என்ன? தேவனுக்காக வாழ்றது என்ன? ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுந்த வார்த்தையின்படி வாழ. அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையெல்லாம் என்ன சொல்லுது? அது உங்களுடைய நலனை பற்றி தான் சொல்லுது. இந்த வார்த்தையெல்லாம் என்னதான் சொல்லுது? மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு இருக்கும்படி சொல்லுது. அது எல்லாம் காட்டுற பாதையெல்லாம் ஜீவனான பாதை, அது சத்தியமான பாதை, அது சமாதானமான பாதை, அது வெற்றியின் பாதை, அது பிசாசை ஜெயிக்கிற பாதை. அப்ப நீங்க தேவனுக்கு உகந்து வாழும்படி ஆவியானவர் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா இந்த வார்த்தைகளை ஃபாலோ பண்ண வச்சு, இந்த உலகத்தை உருவாக்கின வார்த்தை, சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை, இந்த வார்த்தையால இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாம் தாங்கி இது எல்லாமே இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வளம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். இப்போ எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இது இருக்கிறது. அண்ட் டீல் வித் எவ்ரி இஷ்யூ. அதாவது நம்ம இருதயத்துக்குள்ள நிறைந்திருக்கிற ஹிண்டர்ஸ், லவ் அண்ட் பேஷன் ஃப்ரம் பர்னிங் இன் அவர் ஹார்ட்ஸ். நமக்குள்ள இன்னும் அதிகமா காயங்கள் இருதயத்துல இருக்கா, அதை அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பால இடை கட்டுறாரு. அடுத்து அவரை பற்றி கொள்ளக்கூடிய இருதயம், அவரே சார்ந்து இருக்கக்கூடிய இருதயம், அவர் மேல் ஆசை வைக்கக்கூடிய இருதயத்தை நமக்குள்ளே சுடர் விட்டு எரிய செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை நமக்குள்ள வந்து தூண்டி விடுகிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் அக்கினியாக இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், தேவனுக்கு எது பிரியம், எது சித்தம், எது பரிபூர்ண விருப்பம்ங்கிறத அறிந்து அதன்படி செயல்பட இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவேதான் இந்த அக்னிமயமான ஆவியானவர் இந்த இடத்துல இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லி. ஏனென்றால் நம்ம இந்த ஆவியானவரோட உதவி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு தரன ஆசீர்வாதம். ஏனென்றால் பாருங்க, இப்ப ஒன்ஸ் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்க, அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட விசுவாசிக்கிறீங்க, பாவசாபெல்லாம் போயிருச்சு. ஆனால் தொடர்ந்து அதை மேற்கொண்டு வாழ எப்பயுமே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு தேவன் கொடுக்குற அந்த ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து அந்த ரட்சிப்புங்கிற தலைச்சீராக ஒவ்வொரு நாளும் அணிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை ஒவ்வொரு நாளும் ருசித்து அதை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி எல்லாவற்றையும் வெற்றி எடுக்கக்கூடிய ஒரு வாழ்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்வை வாழ இந்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஏன்னா இதெல்லாம் ஆவிக்குரிய போராயுதங்கள் இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் தேவன் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அவனுக்கு செய்ததற்கான பலனை நான் இதோ என்னோட கூட கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவனை ஆற்றல் ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நம்முடைய ஆவியில வந்துடுறாரு. இங்க எந்த மாற்றமும் இல்லை. ஆவியில புதிதாக பிறந்த குழந்தை போல மாறிடுறோம். ஆனா அந்த குழந்தைக்கு ஃப்ரீ வில் ஒன்று இருக்கிறதுனால எதை செய்யறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆனா அப்படி இல்லாமல் ஆவியானோட துணை கொண்டு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும் பொழுது அது ஒரு பெஸ்டான லைஃப் வாழலாம். இது அவங்களுடைய சாய்ஸஸை பொறுத்து. சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம், ஏனோ தானோன்னு வாழலாம், இல்லை பெஸ்ட்டாக வாழலாம், இல்லை பெட்டராக வாழலாம். அப்போ இது சம்மந்தமான ஒரு எடுத்துக்காட்டை பவுல் சொல்கிறாரு. உங்களுக்கு ரட்சிப்புங்கிற ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவனுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு அடிமட்டத்தை, ஒரு பேஸ் மட்டத்தை உங்கள் லைஃப்பில் போட்டுரும்.
ஆனா அதுக்கடுத்து நீங்க ஆவியானவரோட கோஆப்ரேட் பண்ண 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 அவர் சொல்றதை கேட்க கேட்க உங்களுடைய சுயத்தை விட்டு கொடுக்க கொடுக்க தேவன் உங்களை பெருக பெருக தேவனுக்காக நீங்க எப்படி வாழ்றீங்கிற அந்த அந்த விதத்துக்கு ஏற்றபடிதான் உங்களுக்கான ரிவார்டு பரலோகத்துல இருக்கிறது. கண்டிப்பா பரலோகம் போயிடும். ஆனா அங்க எப்படிப்பட்ட ரிவார்டு விசுவாசிகளுக்கு இருக்குங்கிறது இங்கே இந்த ஆவியானவர் துணை கொண்டு இவ்வளவு தூரம் அவர் கோஆப்ரேட் பண்ணி விட்டு கொடுத்து வாழ்றோங்கிறது தான் இருக்கு. இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்வார்கள், அது எந்த மாதிரி நன்மையும் கொண்டு வரும். சில நேரங்கள் அப்படி தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழாத போது அது நம்மளை சேதப்படுத்தியும் விடும். நம்ம சில நேரங்களில் ரட்சிப்பை கூட இழந்து போக கூட அது பெரிய காரணமாகிவிடும். என்னென்றால் ஆவியானவர் துணை இல்லாமல் போகும் பொழுது பாருங்க, உலக பிரகாரமான இச்சைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலமா பிசாசு நம்மளை வஞ்சிக்க வகை இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர்கள்லாம் கூட இயேசுவை மரித்து உயிர் திறந்ததை பார்த்த உடனே உலகம் ஃபுல்லா போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவளோட நினைச்சு போறாங்க. தேவன் சொல்றாரு, இல்ல நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்க காத்திருங்கள். அந்த வல்லமையான ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அதுக்கடுத்து உலகம் உள்ள சில எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அப்ப இந்த ஆவியானவரோட துணை இருந்தாதான் நம்ம தேவனுக்கு சாட்சியா வாழ முடியும். எல்லா விதமான மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியும். என்றால் மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்ப இந்த ஆவியின் சிந்தனைக்குள்ள நம்ம இருக்கதான் ஜீவன் சமாதானம்னா ஆவியானவர் நமக்குள்ள அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அசைவாட அப்படியே அவர் நமக்குள்ள வந்து பெருக நம்ம விட்டு கொடுக்கணும். சரி, இப்ப எப்படிப்பட்ட விதத்துலலாம் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை இருக்கலாம்? அவனுடைய அந்த ஃப்ரீ வில்ங்கிறத தேவனுக்கு விட்டு கொடுக்கும் போது அவன் பெஸ்ட்டாக வாழலாம், சாதாரணமாக வாழலாம்னு சொன்னேன். அது சம்பந்தமான ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு புரியும் ஏன் ஆவியானவர் நமக்கு தேவை, எப்படி ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கையை வாழலாம், இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டங்கிறதும் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 பாருங்க. 11 பார்த்தீங்கன்னா, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்குமே வந்து மூளைக்கல், அவர் தான் பேஸ். ஆனா அவர் கூட நம்ம எப்படி கோஆப்ரேட் பண்றோம், அதை வைத்து தான் நம்மளுடைய ரட்சிப்புல நம்ம எந்த அளவிற்கு ஹைல போறோம், லோல இருக்கோங்கிறது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினான். அது மேல பாருங்க, வீடு கட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கையும் கட்டப்படுது. அந்த வாழ்க்கையை பாருங்க, அவன் தேவனுக்குள்ள நிலைத்திருந்து செய்து தேவனுக்கு உண்மையா வாழும் பொழுது அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கான்? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் போல இருக்கலாம். இல்ல சாதாரணமா ஏதோ ஒரு பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு போய்கிட்டு அப்படின்னு ஒரு பேசிக்கா அவர் எவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு சொன்னாலும் வச்சாலும் கேட்காம அப்படியே இருந்துட்டு போயிருவேங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க, கல் பாருங்க, வைக்கோல், மரம், புல், இப்படிப்பட்ட விதம்லாம் அவங்களுடைய லைஃப் இருக்கும். பாருங்க, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னு சொல்லிட்டு, பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல்லுக்கும் இங்க பாருங்க மரம், புல், வைக்கோல், இதுக்கு எவ்வளவு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். தேவன் சொல்றாரு இல்லையா, நான் வந்து நியாயம் தீர்ப்பேன், அதுல உங்களுடைய செய்யத்தக்க பலனை நான் தருவேன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தேவன் விளங்க பண்ணுவார். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது இந்த உலகத்துல பாருங்க, நம்ம ஒரு அக்கினி வரும் பொழுது, அக்கினிமயமான சோதனைகளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல் மாதிரி இருந்ததுன்னா, அக்கினி வந்து உங்க அக்கினிமயமான சோதனைகள் வந்தாலும் உங்க விசுவாசம் நல்ல ஃபேத்ல இருக்கும் பொழுது இந்த அக்னிமயமான சோதனைகள் உங்களை ஒன்றும் செய்யாது, உங்க விசுவாசத்தை பெருகத்தான் வைக்கும். ஏனென்றால் பொன், வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர்ல போட போட சுத்திகரிப்பு ஏற்பட்டு இன்னும் அதிகமா ஷைன் ஆகுது. ஆனால் அதே அக்னிமயமான சோதனைகள் பிசாசால கொண்டு வரும் பொழுது மரம் என்ன ஆயிரும்? ஒண்ணுமில்லாம எரிஞ்சு போயிடும், புல்லு ஒண்ணுமில்லாம போயிடும், வைக்கோல் ஒண்ணுமில்லாம போயிடும். இப்படி நிறைய பேர் பாருங்க, ஒரு சில சோதனைகள் வந்தாலே தாக்கு பிடிக்க முடியாம போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையும் பாருங்க, கடைசி இந்த நியாய தீர்ப்பு நாளில் இப்படிப்பட்ட வாழ்க்கையா தான் இருந்திருக்குங்கிறத எடுத்து காட்டக்கூடியதாகவும் இருக்கும். ஆவியானவர் வெளிச்சம் போட்டு காட்டுவாரு, இவன் இப்படித்தான் வாழ்ந்தான், இவன் இப்படிதான் வாழ்ந்தாங்கிறத, அதற்கு தக்க பலன் இருக்கும். அப்ப இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு லாஸ் தான், அங்கேயும் போய் பாருங்க லாஸ் தான். இப்ப இங்க என்ன பாடிருக்கு பாருங்க, எத்தன்மையுள்ளது என்பதை அவனுடைய வேலைப்பாடு அக்கினியானது பரிசோதிக்கும், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். இப்ப யார் கட்டினது நிலைக்கும்?
இந்த தங்கம், அதாவது பொன், அடுத்து வெள்ளி, விலையேறப்பட்ட கல், அதுல இருக்கிற அந்த வாழ்க்கை தான் நிலைக்கும். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? விசுவாசத்திலே பலமான வாழ்க்கை, விசுவாசத்திலே தேவன் மேலிருக்கிற விசுவாசத்திலே வேரூன்றி நிற்கிற வாழ்க்கை, தேவனுக்குள்ள வேரூன்றி நிலைத்தின்று கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்றார் இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல அவங்க வாழ்க்கை எப்படி கட்டப்படும் பொழுது அவங்களை எப்பேற்பட்ட புயல் எடுத்தாலும் காற்றடித்தாலும் அது அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்து வெற்றி கொடி ஏற்றுகிறார், வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது கூட. அப்ப இப்படிப்பட்ட விஷயத்துல என்ன பண்ணணும்? நம்ம நல்லா தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஆவியானவரை நமக்குள்ள இன்னும் அலோவ் பண்ணும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, இவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி, ஒருவேளை என் வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு, வைக்கோலை போலவும் மரத்தை போலவும் புல்ல போலவும் ஏதோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்னுடைய வெளிப்பாடுகள் அதெல்லாம் ரொம்ப கம்மி, என்னுடைய தேவனுக்காக டைம் ஒதுக்குறது கம்மி, அவர் உறவாடுறது கம்மி, ஒரு வார்த்தையை கேட்கறது கம்மி, அதன்படி செயல்படுத்துறதும் கம்மி, ஏதோ ஒரு பேருக்குன்னு கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எனக்கே தெரியுது. ஏன்னா இந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே யாரும் சொல்ல தேவையில்லையா நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தேவன் வந்து சொல்ல தேவையில்லையா, அவங்கவுங்க கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது அவங்க மனசாட்சியே சாட்சியிடும். நான் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு தூரம் உண்மையாளவன். அங்கே தேவனை பார்க்கும் பொழுதே நம்மள அறியாமலே வாயை திறந்து கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்துட்டேனே, ஐயோ தப்பே அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளே இப்போ அந்தந்த பொசிஷன்ல போய் நின்றுவோமா? நாலாம் புல்லுதாங்க, நாலாம் வைக்கோல் தாங்க, நாலாம் மறந்தாங்க, இல்லைங்க நான் விலையேறப்பட்ட கல், தேவனுக்காக நான் இவ்வளவு தூரம் நான் உண்மையா வாழ்ந்திருக்கேன், நான் விசுவாசத்தில் நிலைத்து நின்றிருக்கேன், சோதனையை சகித்திருக்கேன், தேவனுக்காக நீதி நிமித்த பாடுகளை அனுபவிச்சிருக்கேன், நான் அவர் நாமத்தை உலகமெல்லாம் செல்லும் வண்ணம் சொல்லும் வண்ணம் அநேக விஷயங்களை இழந்திருக்கேன், அவருக்காக இன்னும் அதிகமான விட்டு கொடுத்திருக்கிறேன், பொன் வெள்ளி போல என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க, இப்படியும் சொல்றவங்க இருப்பாங்க. இது அந்தந்த நாளிலே அவங்களே உணர்ந்து வெளிப்படும்படி தேவன் செய்வார். அப்ப இதை எதுக்கு தேவன் அதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருவரும் சுத்த பொண்ணாக இருக்கும்படி, இது இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம புரிந்து கொண்டு இதன்படி வாழ விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் சுத்த பொண்ணாக ஜொலிக்கலாம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. யாக்கோப்பு 1:3. யாக்கோப்பு 1:3 இங்கே வசனம் நமக்கு அழகாகவே சொல்லுது. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. தேவன் நியாய தீர்ப்புல எப்படி நமக்கு பதில் தருவாரு, நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. பட் நம்ம ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போறோம். யாக்கோப்பு, அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஜேம்ஸ் 3 பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. இந்த மாதிரி ஆவியானவர் இருந்தால் அந்த பொறுமையை தர முடியும். ஏன்னா ஆவியின் கனிகள்ல தான் பாருங்க விசுவாசம் இருக்கு, பொறுமை இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த ஆவியான துணை இல்லாம உங்களை சோதனை ஜெயிக்க முடியாது, சோதனையில உங்களுக்கு பொறுமையா இருக்க முடியாது, சோதனை நேரத்திலும் தேவன் மேலே விசுவாசம் வைக்க முடியாது. இந்த ஆவியானவர் தான் பாருங்க ஆவிக்குரிய தேவனுக்குரிய ரகசியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறவராய் இருக்கிறார். என வசனம் சொல்லுது, மனுஷனுக்குரியவைகளை மனுஷனுடைய ஆவியை என்று யார் அறிவார்? அதே போல தேவனுக்குரியவைகளை தேவனுடைய ஆவியானவர் தான் வெளிப்படுத்துவார். அவர் தேவனுடைய உள்ளும் புறமும் சென்று அவருடைய ஆழங்கள், அவருடைய வல்லமைகள், அவருடைய மகத்துவங்கள், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த இதயத்துக்கும் தோன்றிராத விஷயங்கள் எல்லாம் அவர் தான் நமக்கு உணர்த்த முடியும். அந்த ஆவியானவர் தான் நம் கண்களை திறந்து விட முடியும். அந்த ஆவியானவர் தான் ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்கிறதுங்கிறத காமிக்க முடியும். அந்த ஆவியானவர் கொடுக்குற வரங்களை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அந்த வரங்கள் எப்படி இருக்கு? இந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், இந்த குணமாக்கும் வரம், எல்லா விதமான ஆவிகளை பகுத்தறிக்குரிய வரம், விசுவாசங்கிறது ஒரு வரம். இதெல்லாம் வைத்துதான் பாருங்க இந்த உலகத்துல நீங்க வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அடுத்து ஆவியின் போராயுதங்கள் உங்களுக்கு சொல்லவே தேவை. ஆர்மர் ஆஃப் காட்ன்னு சொல்லிட்டு ரட்சிப்புங்கிற தலை சீரா, அதே போல விசுவாசம் என்னும் கேடகம், எல்லாத்துக்கும் மேல ஆவியின் பட்டயமாகி தேவனோட வார்த்தை, சுவிசேஷம் சொல்றது, சத்தியங்கிற இடை கச்சை, நீதிங்கிற மார்க்கவசம், இதெல்லாம் ஆவியின் போராயுதங்களா சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் ஆவியானவர் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். அதை செயல்படுத்தி கர்த்தரும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு, எதுக்கு? எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து வெற்றியை எடுக்க.
ஜெயம் எடுப்பவர்களாய் நிற்க அப்படி நம்ம இருந்தோம்னா 100% நம்ம வாழ்க்கை இங்கே சொன்னப்பட்டபடி பொன்னாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதான் இங்கே போட்டிருக்கு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமா என்னங்க, கவலைப்படாதீங்க. நீங்க இந்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த பொறுமையோட சகிக்கும் பொழுது நீங்க பொன்னாக விளங்குவீங்க. ஏனென்றால் இந்த பொன் எவ்வளவு தூரம் நீ அக்கினியில போட்டாடும் அது இன்னமும் பாருங்க உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டு அழகாதான் விளங்கும். அப்படியாக உங்கள் விசுவாசம் இருக்கும், அப்படியாக உங்கள் விசுவாச வாழ்க்கை இருக்கும், அப்படியாக உங்களுடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கும். அப்படியான ரிசல்ட்டை உங்களுக்கு தரும்படிதான் இந்த அக்னிமயமான ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே இவரோடு கோஆப்ரேட் பண்ணுங்க. தேவன் கொடுத்த ஒண்டர்ஃபுல் கிஃப்ட், இவரை கொண்டாடுங்கள். அவர் உங்களுக்கு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். சோதரம் தகப்பனே, என்னோட இந்த வார்த்தை கேட்ட ஒருவரும் இப்பொழுது இந்த ஆவியானுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இயேசு எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், பெஸ்ட் கம்ஃபர்டர், பெஸ்ட் ஒரு ஹெல்ப்பருங்கிறதை இவர் உணர்ந்து கொண்டு இவரை ஆண்டவரே வாழ்க்கையில் அசைவாட விட்டு இவரை ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நிறுத்தி எல்லாவற்றிலும் ஜெயக்கொடி எடுக்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்.